அருமையானவர்களே, நாம் பிள்ளைகளை எதற்காக வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டும்? என்ன நியத்தில் பெற்றுக்கொள்கிறோம்? நம்மிடம் நியத் இருக்கிறதா? எதற்கும் ஒரு நியத்து வேண்டுமல்லவா? நியத்தை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மதிப்பு உயரும் என்கிற போது, பிள்ளைகள் எதற்கு அந்தஸ்திற்கான அடையாளமா, அல்லது நமக்கு உதவுவார்கள், பிற்காலத்தில் உதவியாக இருப்பார்கள் என்பதற்காக நாம் பெற்றுக்கொள்கிறோமா என்றெல்லாம் நாம் வினாவை எழுப்பி பார்க்கிற போது, இந்த இரண்டு எண்ணமும் தப்பு இல்லை. ஆம், பிள்ளைகளால் மதிப்பும் மரியாதையும் உண்டு என்றுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தி துன்யா, பொருளாதாரமும் பிள்ளை செல்வங்களும் இந்த உலகத்தின் அலங்காரம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதே போல பிள்ளைகளால் உதவிகள் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும், அது தவறேதும் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்வை மதிப்புடையதாக ஆக்கியதில் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் பங்கு உண்டு என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறைவனுக்காக வேண்டி அறுத்து பலியிட வேண்டும் என்பதாக சொன்ன அந்த நேரத்திலே உடனேயே அதனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் புறப்பட்டு விடவில்லை. தன்னுடைய மகனாரிடத்திலே அனுமதி கேட்கிறார்கள், உன்னுடைய உதவி வேண்டும் என்பதாக கேட்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படி ஒரு கட்டளை எனக்கு இட்டிருக்கிறான், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன, எனக்கு இந்த விஷயத்தில் உதவுவாயா என்பதாக கேட்கிற போது, மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தந்தைக்கு உதவினார்கள். எனவேதான் தன்னுடைய வாழ்க்கையில் மகத்துவத்தை, ஒரு உயர்வை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பெற்றார்கள் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற வரலாறு. அதே போல கஅபத்துல்லாஹை புனர் நிர்மாணம் செய்கிற அந்த பணியை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்த போது, அதற்கு தனக்கான உதவிக்காக வேண்டி தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அழைத்து கொண்டார்கள். அவர்களை தன்னுடன் உதவிக்காக வேண்டி வைத்துக் கொண்டுதான் அந்த கஅபத்துல்லாஹை புனர் நிர்மாணம் செய்தார்கள் என்று வரலாறையும் நம்மால் பார்க்க முடிகிறது. என்கிற போது, ஒரு பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தனக்கு உதவுவார்கள் என்பதற்காக, அவனின் மூலமாக அந்தஸ்து மதிப்பு கிடைக்கும் என்பதற்காக இப்படிப்பட்ட நியத்து வைப்பது, பிள்ளைகளை பெற்றெடுப்பது என்பது அது தவறொன்றும் இல்லை. ஆகவே பிள்ளைகள் விஷயத்தில் அவநம்பிக்கையோ விரக்தியோ, அவர்களுடைய உதவியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்ற அகங்காரமோ கூடாது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய நபர்கள் சொல்லக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அவன் சம்பாதிச்சா அது அவனுக்குத்தான், அவனுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன், அவன் வாழ்க்கையை அவன் பார்த்து கொள்ள வேண்டியதுதான், அவன் மூலமாக எனக்கு எதுவும் தேவையில்லை என்றெல்லாம் சொல்லுகிற பெற்றவர்களை நாம் பார்க்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, அப்படி நம்முடைய பிள்ளைகளை சட்டை செய்யாமல் அவமதிப்பது, அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீர்கெடுத்து விடும், அது சீர்கெட்டு போவதற்கு காரணமாக அமைந்து விடும் என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறை நாம் பார்க்கிற போது நமக்கு ஏராளமான படிப்பினை பாடம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கிறது. நம்முடைய பிள்ளைகளின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பிள்ளைகளின் மீது அவநம்பிக்கை இருக்கக்கூடாது என்பதற்கான உதாரணமாக விளங்கியவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சம்பந்தமாக பேசுகிற போது, எங்க நீங்க உங்க கூட என்னுடைய மகன் யூசுஃபை நான் அனுப்பினால் எங்கே நீ அந்த ஓனாய் இழுத்து சென்று விடுமோ, நீங்கள் என்னுடைய பிள்ளையை பறிகொடுத்து விடுவீர்களோ என்று பயப்படுகிறேன் என்பதாக முதலிலேயே சொன்னவர்கள், நடப்பதற்கு முன்னால் தன்னுடைய பிள்ளைகளை சந்தேகப்பட்டவர்கள்,
அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அவரை அழைத்து செல்வது நிச்சயமாக என்னை கவலைக்குள்ளாக ஆக்குகிறது. மேலும் நீங்கள் அவரை கவனிக்காமல் இருந்து பாரமாக இருக்கும் போது அவரை ஓனாய் பிடித்து தின்றுவிடுமோ என்பதை நான் பயப்படுகிறேன் என்பதாக சொன்னார். தன்னுடைய பிள்ளைகளின் மீது அவநம்பிக்கையோடு தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருந்தார்கள். தன்னுடைய பிள்ளைகளை சந்தேகப்பட்டார்கள். அவர்கள் என்ன நினைத்தார்களோ சந்தேகப்பட்டார்களோ அதே நடந்தது என்பதுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வரலாறு என்கிற போது பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், சந்தேகப்படக்கூடாது. பெண் பிள்ளைகளையும் நியாயமின்றி சந்தேக கண் கொண்டு பார்ப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற விதத்தில் நாம் நல்வழிப்படுத்த வேண்டுமே தவிர எதற்கெடுத்தால் இந்த வாப்பாவே இப்படித்தான், இந்த உம்மாவே இப்படித்தான், எப்ப பார்த்தாலும் நம்மளை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க என்கிற அந்த மாதிரியான ஒரு எண்ணம் விதைக்கப்படுகிற அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பை நாம் திணித்து விடக்கூடாது. பெற்றோரின் சந்தேகம் குழந்தைகளை மனரீதியாக பாதிக்கிறது என்று மனோதத்துவ அறிஞர்கள் சொல்கிறார்கள். நாம் நல்ல நம்பிக்கையோடு சரியாக பிள்ளைகளை வளர்த்தால் அவர்கள் நமது பெயரை விளங்கச் செய்வார்கள், நமக்கு உதவியாக இருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கும் வளர்ப்பதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு நோக்கத்தை கற்றுத் தருகிறான். வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி செய்கிற துஆவை குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறார். யா அல்லாஹ், என்னுடைய மனைவியையும் மக்களையும் எனது கண்களுக்கு குளிர்ச்சியானவர்களாக ஆக்கி தருவாயாக. தக்வாவுடையவர்களாக பயபக்தி உடையவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னோடிகளாக எங்களை ஆக்குவாயாக என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா பிரார்த்தனை செய்ய சொல்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு விஷயங்களை கோடிட்டு காட்டுகின்றான். ஒன்று கண் குளிர்ச்சி, இரண்டாவது இறையச்சமுடைய மனித சமுதாயத்தினுடைய வளர்ச்சி. நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கண் குளிர்ச்சியாக திருப்தியையும் மகிழ்ச்சியையும் தருபவர்களாக இருக்க வேண்டும். சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் உயர்ந்த படிப்பு படித்தவர்களாக, நாகரீக வாழ்க்கை வாழுகிறவர்களாக, உயர்ந்த சம்பளம் வாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று லட்சியம் வைக்கிறார்கள், நியத்து வைக்கிறார்கள். அதற்காக உருகி உருகி ஓடாய் தேய்கிற பெற்றவர்களை நாம் பார்க்கிறோம். கல்லூரி வாசல்களிலும் கம்பெனி கதவுகளையும் தட்டுகிற பெற்றவர்களை நாம் பார்க்கிறோம். தூதரகங்களினுடைய வாசல்களில் நின்று கொண்டு விசாக்களுக்காக வேண்டி காத்திருக்கிற பெற்றவர்களை நாம் பார்க்கிறோம். அந்த பிள்ளைகள் படித்து பட்டம் பெற்று நல்ல வேலையில் சேர்ந்ததும் பெற்றோரை உள்நாட்டில் விட்டுவிட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆகி விடுகிற நிலையில் இருக்கிற பிள்ளைகள் அதிகரித்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கு சமூகத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பெற்றோர்களுக்கு தங்களது பிள்ளைகளை பற்றிய நோக்கம் நிறைவேறிவிட்டது. கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டார்கள். டாக்டராக இன்ஜினியராக ஆக வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டார்கள். எப்படி தன்னுடைய பிள்ளை உயர்வை சந்திக்க வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டார்களோ அந்த பெற்றவர்களுடைய ஆசை பிள்ளைகளுடைய விஷயத்தில் நிறைவேறிவிட்டது. நியத் அதே போல நடந்துவிட்டது. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு மூலமாக பெற்றவர்கள் கண்குளிர்ச்சியை பெற வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறானே, அந்த கண்குளிர்ச்சி எத்தனை பெற்றவர்களுக்கு கிடைத்திருக்கிறது? இது என்ன வாழ்க்கை? இது மனிதர்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கையின் யதார்த்தத்தை கற்றுத் தருகிறான். வாழ்க்கையின் முக்கியத்துவம், மகிழ்ச்சி, திருப்தி நிறைந்த மகிழ்ச்சி, அதுதான் கண்குளிர்ச்சி என்பதாக சொல்லித் தருகிறான். நம்முடைய பிள்ளைகளின் மூலமாக நமக்கு கண்குளிர்ச்சி கிடைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த கண்குளிர்ச்சியை பெற்றவர்களை தலைவர் இருக்கிறோம். நமது பிள்ளைகள் டாக்டராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும் என்ற லட்சியத்தை விட நமது பிள்ளைகள் நமக்கு கண் குளிர்ச்சி, நம்முடைய பிள்ளைகளின் மூலமாக நமக்கு கண்குளிர்ச்சி கிடைக்க வேண்டும் என்று பெற்றவர்கள் நினைக்க வேண்டும். அதற்காகவே பிள்ளைகள் என்ற சிந்தனை வலுப்பெற வேண்டும். இரண்டாவதாக, நமது பிள்ளைகளால் இறையச்சமுடைய சமுதாயத்தின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறைவா என்னுடைய குடும்பத்தை தக்வாவுடைய குடும்பமாக
ஆக்கி அதன் பொறுப்பாளியாக என்னை ஆக்குவாயாக என்பதுதான் இந்த வசனத்தினுடைய கருத்து. ஒரு வரலாற்று செய்தி ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நைல் நதியிலே குழந்தையாக விடப்படுகிறார்கள். ஆசியா அம்மையார் அவர்களுடைய கைகளுக்கு கிடைக்கிறார்கள். ஃபிரௌனும் அந்த குழந்தையை கொல்வதற்காக வேண்டி வந்து நிற்கிறான். அந்த சமயத்தில் ஆசியா அம்மையார் அவர்கள் சொன்ன வார்த்தையை குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. அந்த அம்மா சொன்னாங்க, வகாலத் இம்ரத்து ஃபிரௌன குர்ரத ஐனுல் லீ. இந்த எனக்கும் ஃபிரௌனை பார்த்த அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கும் உங்களுக்கும் இந்த குழந்தை கண் குளிர்ச்சியானதாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள். அப்போ அந்த நேரத்துல இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிற முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி தருவார்கள், அந்த ஃபிரௌன் மட்டும் அந்த நேரத்துல அப்படியா கண்குளிர்ச்சியா இருக்கட்டும் என்று சொல்லி இருந்தாலோ அல்லது அமைதியாக இருந்திருந்தாலோ அல்லாஹ் தஆலா அந்த ஃபிரௌனுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருப்பான். ஆனால் அந்த சமயத்தில் எனக்கும் உங்களுக்கும் இந்த குழந்தை கண்குளிர்ச்சியாக இருக்குமே, நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக அந்த ஆசியா அம்மா சொன்ன அந்த நேரத்துல அந்த ஃபிரௌன் சொன்னானாம், இந்த பிள்ளை மூலமா எனக்கு கண்குளிர்ச்சியா, இந்த குழந்தையின் மூலமாக எனக்கு கண்குளிர்ச்சியா, அந்த கண்குளிர்ச்சியெல்லாம் எனக்கு தேவையில்லை, உன் கண்குளிர்ச்சியை நீயே வச்சுக்கோ என்று அந்த ஃபிரௌன் சொன்னானாம். அப்படி சொன்னதினுடைய விளைவாக இறுதி வரை அந்த ஃபிரௌனுக்கு ஹிதாயத்து கிடைக்காமல் போய்விட்டது. ஆனால் ஆசியா அம்மையார் அந்த நேரத்தில் ஃபிரௌனினுடைய அனரப்புக்கு நான் தான் மிக உயர்ந்த இறைவன் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்தாலும் அந்த குழந்தை அந்த ஆசியா அம்மையார் அவர்களுக்கு கண் குளிர்ச்சியாக அமைந்தது. எனவே ஆசியா அம்மையார் அவர்களுக்கு ஹிதாயத் கிடைத்தது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். எனவே நம்முடைய பிள்ளைகளின் மூலமாக கண் குளிர்ச்சியை நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும். அருமையானவர்களே, சில பெற்றோர்களினுடைய புலம்பல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. வீட்டுல இருக்கிற போது என் பிள்ளைய நான் நல்ல பிள்ளையா தான் வளர்த்திருக்கிறேன், வீட்டுல இருக்கிற போது நல்ல பிள்ளையாத்தான் இருக்கிறான், ஆனா என்ன பண்றது, வெளியில போயிட்டான்னா அவனுடைய சூழ்நிலை மாறி விடுகிறது, அவன் கெட்டவனா மாறிடுறானே, அவன் என்ன பண்றான், எங்க போறான், யாரோட பழகுறான், எதுவுமே எனக்கு தெரியறது இல்ல, எல்லா கெட்ட பழக்கங்களும் வெளியில போய் தான் அவன் படிச்சுட்டு வாரான், வீட்டுல என்ன நாங்களா அப்படிலாம் சொல்லி கொடுக்கிறோம், நாங்க நல்ல விதமாகத்தான் வளர்த்தோம், வெளியே போய் தான் அவன் கெட்டவனாக மாறிவிட்டான் என்று பெற்றவர்கள் புலம்புகிற புலம்பல்களை நாம் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். சிறுவராக முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் இருக்கிற போது அந்த பிரயாண கூட்டத்தில் சென்று கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் திருடர்கள் வந்தார்கள் இல்லையா? அந்த சிறுவராக இருக்கிற முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், தம்பி உங்ககிட்ட என்ன இருக்குது? அந்த நேரத்தில் அவர்கள் மறைத்திருக்கலாம், பொய் சொல்லி இருக்கலாம், உண்மையை சொன்னார்கள், என்னிடத்திலே 40 பொற்காசுகள் இருக்கிறது. அந்த பையன் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் தன்னிடத்தில் இருக்கிற அந்த 40 பொற்காசுகளையும் எடுத்து காட்டினார்கள். அந்த திருடர்களுடைய கூட்டமே கேட்டது, நீ எங்கள்கிட்ட மறைச்சிருக்கலாமே, பொய் சொல்லி இருக்கலாமே, ஏன் இந்த மாதிரி உண்மையை சொன்னேன், இப்ப மாட்டிக்கிட்டியே என்றெல்லாம் சொல்லுகிற போது அந்த சிறுவர் சொன்ன வார்த்தை என்ன? என்னுடைய தாய் உண்மையை சொல்ல வேண்டும், பொய் சொல்லக்கூடாது என்பதாக சொல்லி இருக்கிறார். உங்க தாய் என்ன இப்ப உன்னை பார்த்துக்கிட்டா இருக்கிறாங்க, உன் கூடவா இருக்கிறாங்க? ஆமா, உண்மைதான், என்னுடைய தாய் என்னோடு வரவில்லை, என்னுடைய தாய் உண்மையே பேச வேண்டும் என்று சொல்லி தந்த அந்த தாய் என்னோடு இல்லாவிட்டாலும் அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னோடு இருக்கிறான், அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், எனவே என்னுடைய தாய் எனக்கு கற்றுத்தந்தது நான் பொய் சொல்லக்கூடாது என்பதை, எனவே நான் உண்மையை சொன்னேன் என்பதாக அந்த சிறுவன் சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த திருடர்களுடைய கூட்டத்தையே மாற்றியது. அனைவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், பிற்காலத்தில் வலியுல்லாக்கராக மாறி போனார்கள் என்பது வரலாறு என்று சொன்னால், அந்த சிறுவராக இருந்த முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் தன்னுடைய தாய் பொய் பேசக்கூடாது, உண்மையே பேச வேண்டும் என்கிற அந்த நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுத்திருந்தார். தாயினுடைய முன்னிலையில் மாத்திரமல்ல நல்லவராக இருந்தது. முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் பிரயாணப்பட்டு விட்டார்கள், வெளியூருக்கு சென்று கொண்டிருக்கிற போது தாய் பார்க்காத நேரத்திலும் கூட, வெளியூரில் இருக்கிற அந்த சமயத்திலும் கூட அவர்களால் உண்மையே பேச முடிந்தது, நல்லவராகவே இருக்க முடிந்தது என்று சொன்னால் அது அந்த தாயினுடைய வளர்ப்பு அப்படி இருந்தது.
இப்படிப்பட்ட வளர்ப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட வளர்ப்பை கொடுக்க வேண்டும்? என்னுடைய பிள்ளை என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, என்னுடைய கண்களுக்கு முன்னால் அவள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறாளோ, அவளுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறதோ, அப்படித்தான் என்னுடைய கண்களுக்கு பின்னாலும் வெளியே சென்றாலும் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் அவள் இருப்பாள் என்கிற நம்பிக்கையுடைய பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு தகுந்தாற் போல் உள்ள ஒரு வளர்ப்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்தாக வேண்டும். பிள்ளைகள் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கிறோம், சந்தேகம் இல்லை. வேண்டியதை நாம் வாங்கி கொடுக்கிறோம், சந்தேகம் இல்லை. அவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி தருவதை நமது சமூக அந்தஸ்தாக நாம் கருதுகிறோம், சந்தேகம் இல்லை. அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக, இரையச்சமுடைய சமுதாயத்தில் பிரஜைகளாக வளர வேண்டும் என்ற அக்கறை இருக்கிறதா என்ற விஷயத்தில் நம்மிடம் தடுமாற்றம் இருக்கிறது, தெளிவும் உறுதியும் இல்லை என்பதுதான் உண்மை. அதனால் நம்முடைய திட்டமிடுதல்கள் நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால், பெற்றோரின் செல்லத்தால் எவரையும் மதிக்காத திமிர் பிடித்த பிள்ளைகள் இன்றைக்கு பெருகி இருக்கிறார்கள். சதா இன்டர்நெட்டிலும் பேஸ்புக்கிலும் உலா வருகிற பிள்ளைகளை இன்றைக்கு நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். மார்க்கம் என்று சொன்னாலே ஒரு மார்க்கமாக பார்க்கிற பட்டதாரிகள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள். பேஸ்புக், இன்ஸ்டா, ஸ்டேட்டஸ் மோகத்தில் இளைய தலைமுறையினர்கள் அதிகரித்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஒரு பெண்ணு தன்னுடைய பேஸ்புக் பக்கத்துல, இப்போது நான் என்னுடைய வீட்டில் தனிமையில இருக்கிறேன், யாரும் இல்லை, பெற்றோர்கள் எல்லாம் வெளியே சென்றிருக்கிறார்கள் என்பதாக ஸ்டேட்டஸ் போடுகிறார். அப்படி ஸ்டேட்டஸ் போட்டதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த பெண்ணினுடைய பேஸ்புக் ஃப்ரெண்டு, அவன் நண்பன், அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு போனா அவளை மானபங்கப்படுத்தினான் என்பது பத்திரிகை செய்தி என்று சொன்னால், இப்படி ஏராளமான அபத்தங்கள் இன்றைக்கு சமூகத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகள் அதிகமான நேரங்களை செல்போனில் தான் செலவிடுகிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கேமுக்கு அடிமையான ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். செல்போனுக்கு அடிமையான பிள்ளைகள், கேமுக்கு அடிமையான பிள்ளைகள் வீட்டார்களுடைய பேச்சை கேட்க மாட்டார்கள் என்பதாக இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்லித் தருகிறது. செல்போனில் ஆபாசத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். கெட்ட, மிக மோசமான, அருவருப்பான, ஆபாசமான வார்த்தைகளை பாடல்கள் மூலமாக இன்றைக்கு ஒளிபரப்பப்படுகிறது. என்னென்ன கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுவதற்கு, அதை கேட்பதற்கு நாவுகளும் காதுகளும் கூசுமோ, நாம பேச மாட்டோமோ, அந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் இன்றைக்கு பாடல்களாக ஒளிபரப்பப்படுகிறது. சர்வசாதாரணமாக அதனுடைய உள்ரங்கத்தினுடைய அர்த்தத்தை விளங்காத நம்முடைய பிள்ளைகள் அதை நம்முடைய வீட்டிலே குர்ஆன் ஷரீஃபினுடைய வசனங்களை உச்சரிக்கக்கூடிய அந்த நாவுகள் இன்றைக்கு கெட்ட, மிக மோசமான, ஆபாசமான பாடல்களை, அந்த வார்த்தைகளை உச்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. எந்த வீட்டிலே குர்ஆன் ஷரீஃபினுடைய சத்தம் கேட்க வேண்டுமோ அந்த வீட்டிலே ஆபாசமான, கெட்ட, மிக மோசமான பாடல்களுடைய வரிகள் அங்கே சப்தமாக ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் இன்றைக்கு நாம் சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறு வயதிலேயே அனுபவமிக்க பேச்சு, முதிர்ச்சியான பேச்சை நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நாம் கேட்க முடிகிறது. ஒரு காலத்தில் 30-25 வயதை தாண்டியதற்கு பிறகுதான் சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் என்று இருந்த அந்த காலகட்டங்கள் எல்லாம் மாறி போய் இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்களாக இருக்கிற, இப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம், இப்படின்னா இதை பத்தி இது கூட உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லித் தருகிற அளவுக்கு ஒரு முதிர்ச்சியான அனுபவத்தை நம்முடைய பிள்ளைகளிடத்திலே இன்றைக்கு, ஆபத்தான ஒரு அனுபவத்தை நம்முடைய பிள்ளைகளிடத்திலே இன்றைக்கு நாம் பார்க்க நேரிடுகிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வலா துல்கூ பிஐதீக்கும் இலத் தஹ்லுகா, உங்களுடைய கரங்களை நீங்கள் நாசத்தின் பக்கம் போடாதீர்கள் என்பதாக சொல்கிறான். இந்த வசனம் இன்றைக்கு இந்த செல்போனுக்கு அப்படியே பொருந்தி போகிறது. நாம் சாதாரணமாக நினைக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்காக வேண்டி அதை பயன்படுத்துகிறார்கள் என்பதாக சொல்கிறோம். அது இல்லைன்னா இன்றைக்கு படிப்பே இல்லை என்கிற ஒரு நிலைக்கு சமூகம் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. ஆனால் என்ன கண்காணிப்பை அந்த செல்போனுடைய விஷயத்தில் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் வைத்திருக்கிறோம்? அந்த செல்போனில் அவர்கள் படிப்பதற்காக வேண்டி தன்னுடைய சப்ஜெக்டுக்குள்ள போனா கூட பல ஆபாசங்களை, ஆடுகளை கடந்துதான் அந்த சப்ஜெக்டுக்குள் போக முடியும் என்கிற ஒரு நிலை அல்லவா இன்றைக்கு அந்த செல்போன் நமக்கு உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த செல்போனின் மூலமாக
எத்தனையோ நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கிற நம்முடைய சமுதாயத்தினுடைய பிள்ளைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்கள் அதன் மூலமாக கொன்று விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 4வது அத்தியாயம் 29வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படியே இந்த செல்போனுக்கு இன்றைக்கு பொருந்தி போகிறது. மனநல மருத்துவர்கள் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? சிறுவர்கள் செல்போன் அதிகமாக உபயோகிப்பதால் உடல் ரீதியான பாதிப்புகள் அதிகம் என்பதாக சொல்கிறார்கள். இரவில் தூக்கமின்மை நாம பார்க்கிறோம். சர்வசாதாரணமாக நம்முடைய வீட்டில நம்முடைய பிள்ளைகள் தூங்கக்கூடிய அந்த நேரம் என்பது குறைந்து போய்விட்டது. இரவில் அதிகமான லேட் நைட்டில் தூங்கக்கூடிய, லேட்டா எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. ஸ்கூல் நாளாக இருந்தா கூட சீக்கிரமா எழுந்திருச்சு நம்முடைய பிள்ளைங்க போயிடுவாங்க ஸ்கூலுக்கு, இல்லையா? ஆனா ஸ்கூல் லீவு விடுமுறை விடப்பட்ட இந்த கால சூழ்நிலையில அவர்கள் இரவு லேட்டாக தூங்கக்கூடிய, அதே மாதிரி அதிகாலையில் 11 மணி 12 மணி வரைக்கும் கிடந்து தூங்கக்கூடிய நம்முடைய பிள்ளை இவ்வளவு நாளா நல்லா படிச்சது, நல்ல ஸ்கூல்னு போய்கிட்டே இருந்தது, அதனால இப்பதானே அதுல ரெஸ்ட்ல இருக்குது, நல்லா தூங்கிட்டு போகட்டும் அப்படிங்கிற இறக்க சிந்தனையில நாமளும் அப்படியே தூங்க விட்டுருதோம். எப்பொழுது தூங்க வேண்டுமோ அந்த இரவு நேரத்தில் நாமும் சரி நம்முடைய பிள்ளைகளும் சரி தூங்குறது இல்லை. எப்பொழுது தூங்கக்கூடாதோ அந்த பரக்கத்தான அதிகாலை நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை மருத்துவ உலகம் சொல்கிறது. அது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்பதாக சொல்கிறது. அது மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தி தரும் என்பதாக சொல்கிறது. தலைவலி வருவதற்கு அது காரணமாக அமைகிறது என்பதாக சொல்கிறது. கண் எரிச்சலை அது கொண்டு வருகிறது என்பதாக சொல்கிறது. கண் கோளாறுகள் அனைத்திற்கும் அதுவே இன்றைக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதாக சொல்கிறது. அதே போல விரல் எலும்பு தேய்மானம் அந்த செல்போனின் மூலமாக ஏற்படுகிறது என்பதாக மருத்துவ உலகம் எச்சரிக்கை மணி அடிக்கிறது. கல்வி இன்றைக்கு கேள்விக்குறியாகிவிடுமோ என்கிற நிலை. எந்த கல்வி கற்பதற்காக வேண்டி அந்த செல்போனை நம்முடைய பிள்ளையுடைய கைகளிலே கொடுத்திருக்கிறோமோ அந்த செல்போன் மூலமாகவே அந்த கல்வி கேள்விக்குறியாகிவிடுமோ என்கிற ஒரு அபத்தமான ஒரு நிலையும் இருக்கிறது. அதே போல தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக தோன்றுகிறது என்பதாக மருத்துவ உலகம் சொல்கிறது. பிறரை தாக்க வேண்டும் என்ற குற்ற உணர்வு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். செல்போனில் வன்முறை காட்சிகளை அதிகமாக பார்ப்பதால் அந்த வன்முறை எண்ணங்கள் அவர்களிடத்திலே பிரதிபலிக்கும் என்பதாக மருத்துவ உலகம் இன்றைக்கு சொல்லித் தருகிறது. திருநெல்வேலி சமீபத்தில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள பிரபல தனியார் பள்ளிக்கூடம் ஒன்றிலே தன்னுடைய 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர் தன்னோடு படிக்கக்கூடிய சக மாணவரை வீட்டிலிருந்து பேக்ல அருவாளை மறைத்து எடுத்து வந்து தன்னோடு படிக்கக்கூடிய சக மாணவரை வெட்டி இருக்கிறார் என்பது நாம் பத்திரிகையில் பார்த்த செய்தி. எப்பொழுது? இப்போ ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் நடந்த செய்தி. அப்போ 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர் அவர் வீட்டிலிருந்து திட்டமிட்டு அவர் அறிவாளை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய சக மாணவனை வெட்டுகிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சிறார்களை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம்? எதற்காக வேண்டி? மிகப்பெரிய பிரச்சனையா, பின்னணியில் யாராவது இருக்கிறார்களா என்றெல்லாம் காவலர்கள் ஆய்வு செய்து பார்க்கிற போது சாதாரணமான ஒரு பென்சில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஏன் பென்சில், இது ஓம் பென்சில் என்று நாமெல்லாம் சண்டை போட்ட இல்லையா பள்ளிக்கூடத்துல? அந்த மாதிரியான ஒரு சின்ன பென்சிலுக்கான ஏங்குள்ளதுதான் ஓங்குள்ளதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பென்சிலுடைய விஷயத்திற்காக என் பென்சிலையா நீ எடுத்துக்கிட்ட, உன்னை என்ன பண்றேன் பாரு என்று சொல்லி ஒருவன் வீட்டிலிருந்து அறிவாளை எடுத்துக்கொண்டு வந்து அவன் தன்னுடைய சகமானவனை வெட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறான் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு வன்முறை அந்த சிறுவனுடைய உள்ளத்திலே பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. போலீசார்கள் சொல்லுகிறார்கள், காவலர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பையன்கிட்ட நாங்க விசாரிச்சோம், அவன் வந்து எப்படிப்பா இதெல்லாம் உனக்கு தெரியும், அவன் வந்து என்ன இந்த அளவுக்கு அவன் பண்ணிருக்கிறான் அப்படின்னா அவன் அந்த மாணவனை வெட்டி விட்டு போலீஸ்ல போய் சரணடைஞ்சிருக்கிறான். அந்த அளவுக்கு அந்த 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு தெரிந்திருக்கிறது. அப்போ இதை எப்படி நீ கற்றுக்கொண்டாய், உனக்கு பின்னாடியில யார் இருக்கிறா என்று விசாரிக்கிற போது அவன் சொல்கிறான், எனக்கு அவன் மேல கோபம், என் பென்சிலுக்காக வேண்டி அவனை கொல்லணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், எனவே நான் யூடியூப்பை பார்த்தேன் எப்படி கொல்றதுன்னு, அதுல போட்டிருக்கிறத பார்த்து நான் செஞ்சேன் என்பதாக அவன் சொல்லுகிறான் என்று சொன்னால், நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய கைகளிலே கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு செல்போன், அந்த யூடியூப், அந்த இணையதளம் எப்படிப்பட்ட ஒரு வன்முறையை பிள்ளைகளுடைய உள்ளத்திலே திணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைத்து செயல்பட வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு வன்முறையை தூண்டக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு செல்போன்கள் இருக்கிறது. முன்னதாகவே நான் சொல்லி காட்டினேன். அதாவது நமக்கு ஒரு 35 வயசு 40 வயசுல நாம் தெரிஞ்ச அந்த விஷயங்கள் கூட நம்ம அந்த வயசுலதான் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா,
சிறுவர்களாக 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும் என்று நாம் சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி பையன், நாம கூட யோசிக்காத, செய்வதற்கு துணிந்து விடாத காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட வன்முறையை இன்றைக்கு அவருடைய கைகளில் நீங்கள் எந்த செல்போனை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது திரித்துக் கொண்டிருக்கிறது. காவலர்கள் சொல்கிறார்கள், ஆய்வாளர்கள், மருத்துவர்கள் சொல்கிறார்கள், செல்போன் தான் இன்றைக்கு சிறுவர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. செல்போனுடைய விஷயத்தில் பெற்றவர்கள் ஜாக்கிரதையாக கண்காணிப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக அறிவுறுத்துகிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறும்போது சில பண்புகள் குறித்து பேசுகிறார். சூரா மரியத்தினுடைய 12-13வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை குறித்து பேசுகிற போது, யா யஹ்யா குதில் கிதாப பிகுவத்தின் வ ஆதைனால் ஹுக்ம சபிய்யா, யஹ்யாவே நீர் இந்த வேதத்தை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்வீராக. வ ஹனானம் மில்லதுன்னா வ ஸகாத்தன் வ கான தகிய்யா, நாம் நம்மிடமிருந்து இரக்க சிந்தனையையும் பரிசுத்த தன்மையையும் அவருக்கு கொடுத்தோம், இன்னும் அவர் மிகவும் பயபக்தியுடையவராக இருந்தார் என்பதாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய தன்மைகளை குறித்து இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அருமையானவர்களே, இந்த வசனத்திலிருந்து நம் பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டிய 3 பண்புகளை மட்டும் நாம் இப்பொழுது பார்ப்போம். ஒன்றாவது கூவத், ஆற்றல். இரண்டாவது ஹிக்மத், ஞானம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். மூன்றாவது ஹனானன், இரக்க சிந்தனை என்பதாக சொல்கிறான். நாம் பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டிய நற்பண்புகளில் முதலாவது அல்லாஹ் சொல்வது குவத். குவத் என்கிற ஆற்றல், சக்தி இருக்க வேண்டும் என்பதாக சொல்கிறான். குவத் என்கிற போது அது ஒன்றாவது உடல் வலிமை, இரண்டாவது மன வலிமை. ஆனா அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم المؤمن القوي خير واحب الى الله من المؤمن الضعيف. பலஹீனமான முஃமினை விட சக்தியும் வலிமையும் நிறைந்த முஃமினே சிறந்தவரும் அல்லாஹ்விற்கு அதிக விருப்பமானவரும் ஆவார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லிமு அவுலாதக்கும் சபாஹத வர்ரமாயத வர்ருகூபல் கைல், உங்கள் குழந்தைகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுங்கள், ஈட்டி எறிதல் போன்றவற்றை நீங்கள் கற்றுக் கொடுங்கள், குதிரை மீது குதித்து ஏறுவதற்கு அவர்கள் பயிற்சி எடுக்கட்டும், இதையெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, சிந்து சமவெளியை முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கைப்பற்றிய போது அவர்களுடைய வயது எத்தனை தெரியுமா? 17 வயது. பைசாந்திய சாம்ராஜ்யத்தை முஹம்மது பின் ஃபாத்திஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கைப்பற்றிய பொழுது அவர்களுடைய வயது 23 வயது. ஸ்பெயினை தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கைப்பற்றிய பொழுது அவர்களுடைய வயது 21 வயது. இது போன்ற வீரதீர செயல்களை செய்து இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு தூண்களாக இருந்த இளைஞர்கள் அவர்களின் பெற்றோர்களால் உடல் வலிமையோடு உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உடல் ரீதியான ஆற்றல் ஏற்படுவதற்கு இது போன்ற பயிற்சிகள் அவசியமாகும். இது போன்ற பயிற்சிகள் மூலம் பெறப்படும் உடல் வலிமைதான் பிற்காலத்தில் உழைப்பிற்கும் தீனிற்கும் சமுதாயத்திற்கும் பயன்படும் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். அதே சமயத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் விளையாட அனுப்புகிறோம். அவர்களுக்கு இன்றைக்கு நாம் நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கிறோம், சிறு வயதாக இருக்கிற போது இன்னைக்கு லீவு நாள்லாம் வருது இல்லையா, அதிலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு பைக் ஓட்ட கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லி சிறு வயதாக இருக்கிற போது பைக் ஓட்டுவதற்கான வயது வருவதற்கு முன்பதாகவே பைக் ஓட்டி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்க்கிறோம். பைக் ஓட்டிக் கொள்வது என்பது அது சிறப்பான ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். ஆனால் சிறுவர்களாக இருக்கிற போதே அதற்கான வயது வருவதற்கு முன்னாலேயே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஓட்டி பழக்கி கொடுக்கக்கூடிய அந்த பைக் ஓட்டி கொடுக்கக்கூடிய அந்த நிலை என்பது ஒரு கட்டத்துல நம்ம பிள்ளை முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி மாதிரி இருந்துட்டா பரவாயில்லை, நம்முடைய கண்ணு முன்னாடியும் அப்படித்தான் இருப்பாரு நல்லவரா, நம்ம கண்ணுக்கு பின்னாடியும் நல்லவராதான் இருப்பாரு அப்படின்னா பரவாயில்லை. ஆனா நம்முடைய கண்களுக்கு முன்னால் ஒரு மாதிரியும் நம்முடைய கண்களுக்கு பின்னால் வேறு மாதிரியும் இருக்கிற பிள்ளைகளை அல்லவா இன்றைக்கு நாம் பெற்று வைத்திருக்கிறோம். நாம் நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக சிறு வயதிலேயே அவர்களுக்கு நாம் பைக்கை ஓட்டி சொல்லிக் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் நம்முடைய கண்களுக்கு பின்னால் அவர்கள் அந்த பைக்ல ரேஸ் போறாங்க, பறக்கிறாங்க, சாகசம் காட்டுறாங்க. அதன் மூலமாக எந்த பைக் நம்முடைய பிள்ளைகளுடைய
பிள்ளைகளுக்கு தேவையானதாக இருக்கும் என்பதாக, நாளை வாழ்க்கைக்கு உதவும் என்பதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பைக்கை நாம் ஓட்ட சொல்லிக் கொடுக்கிறோமோ, அந்த பைக்கே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முடித்து விடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய சம்பவங்கள் இது போன்று நடந்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் கைகளை கால்களை இழந்தவர்களாக இருக்கிற, வீட்டில் முடங்கி போய் கிடக்கிற நிலைகளை எல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவும் அல்லாஹு அக்பர், இந்த பெருநாளுடைய சமயம் வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை கையிலே பிடிக்க முடியாது. அப்படியே அவர்கள் பறக்கிற ஒரு நிலை. அவர்களுக்கு அன்றைக்கு பெருநாளை கொண்டாடியே தீர்த்து விட வேண்டும் என்பதாக சொல்லி அங்கேயும் இங்கேயும் பறந்து கொண்டிருக்கக்கூடிய, பைக்ல ரேஸ் போகக்கூடிய, அது அதிகமான சவுண்டை வைத்துக் கொண்டு செல்லக்கூடிய, அதனால் பல விபத்துகள் ஏற்பட்டுவிட்ட நிலைகளையும் நம்முடைய சமூகத்தில் அதிகரித்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலை நம்மால் பார்க்க முடிகிறது. என்கிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பைக் ஓட்ட சொல்லிக் கொடுக்கிறோம் என்ன, அதுல மிக கவனமாக இருக்க வேண்டும். அதற்கான வயது வந்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை கவனித்து பெற்றவர்கள் செயல்பட வேண்டும். அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த லீவு நேரங்கள்ல அவர்களுடைய உடல் வலிமைக்கு தகுந்தாற்போல் உள்ள உடல் பயிற்சிகளை, அது மாதிரியான விளையாட்டுகளை அவர்கள் விளையாட வைப்பது, நீச்சலை கற்றுக் கொடுப்பது, இதுவெல்லாம் சிறப்பான ஒன்றுதான். என்றாலும் கூட நாம் எந்த பயிற்சியை கொடுத்தாலும் அதில் மிக மிக எச்சரிக்கையா உணர்வோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய பிள்ளைகள் நமக்கு வேண்டுமானால் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு பெற்றவர்களுக்கு இருக்கிறது. என்கிற போது அந்த பிள்ளைகள் என்ன பயிற்சி எடுத்தாலும், என்ன விளையாட போனாலும், எந்த இடத்திற்கு வெளியே அவர்கள் சென்றாலும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பதை நாம் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. சமீபத்துல கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள ரம்ஜான் தைக்கால் பகுதியை சார்ந்த உபைதுல்லா, எத்தனை வயசு தெரியுமா? நம்ம சமுதாயத்தினுடைய பிள்ளை, 8 வயசு. முகமது ஹபீஸ் 10 வயசு. முகமது ஃபாசித் 13 வயசு. இதெல்லாம் மரணிக்கக்கூடிய வயசா? இந்த 3 பேரும் அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்கு, ஒரு ஆற்றுக்கு அவங்க குளிக்க போயிருக்கிறாங்க. குளிக்க போன இடத்துல ஒரு ஆழமான பகுதிக்கு அவர்கள் தெரியாமல் சென்று விட்டார்கள். அவர்கள் சென்றது, அவங்க 3 பேரும், அவங்க நீச்சல் தெரியுமா என்ன தெரியல, அந்த 3 பேர் சிறுவர்கள் தானே, அவர்கள் நீரில் மூழ்கி மரணித்து விட்டார்கள், வஃபாத்தாகி விட்டார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்த குடும்பத்தார்களுக்கு சபரன் ஜமீலா எனும் அழகிய பொறுமையை கொடுத்து அருள்பாலிப்பானாக. இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் நடக்காமல் இருக்க வேண்டுமானால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் மிக மிக கவனமாக, அதுவும் லீவ் விட போறாங்க, லீவ் விட்டுட்டாங்க, இந்த மாதிரியான கட்டத்துல அவங்க நம்முடைய பிள்ளைகளுடைய சேட்டைகளும், அவர்கள் வெளியே போகக்கூடிய நிலைகளும், நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுகிற நிலைகளும் அதிகரிக்கும் என்பதனால் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிகமாக பெற்றவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு உடல் வலிமை இருக்க வேண்டும் என்பதை போலவே மன வலிமையை நாம் கொடுக்க வேண்டும். உடல் வலிமையை போன்ற மன வலிமையை நம்முடைய குழந்தைகளுக்கு அவசியம். மன வலிமை தான் தன்னம்பிக்கையை தரும், தீமைக்கு எதிராக போராடும் ஆற்றலை தரும், தீய பழக்க வழக்கம், தீய செயலை செய்வது போன்றவற்றில் இருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த மகாராணி தவறின் பக்கம் அழைத்த போது இளைஞராக இருந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நான் இந்த தவறு, இந்த பாவமான காரியத்தை செய்வதை விட சிறைச்சாலைக்கு நான் செல்வது மேல் என்பதாக சொல்லி, இந்த இன்பத்தை அனுபவிப்பதை விட அந்த சிறைச்சாலை என்பது அது எனக்கு கஷ்டம்தான், துன்பம்தான், சிரமம்தான், ஆனால் அதை நான் தாங்கிக் கொள்கிறேன் என்பதாக சொன்னார்கள். என்று சொன்னால் அவர்களிடத்தில் இருந்த அந்த மன வலிமைதான் அதற்கு காரணம். இப்படிப்பட்ட மன வலிமை உள்ளவர்களாக நம்முடைய பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். இரண்டாவது, ஹிக்மத், அறிவு ஞானம் பெற்றவர்களாக நம்முடைய பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். முதலில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஈமானிய உரத்தை ஊட்ட வேண்டும், இஸ்லாமிய அறிவை கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவராக இருக்கும் போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வாகனத்தில் தன்னோடு அமர வைத்துக் கொண்டு ஏராளமான உபதேசங்களை செய்தார்கள் என்பது ஹதீஸில் நம்மால் பார்க்க முடிகிறது. என்று சொன்னால் நாமும் நம்முடைய பிள்ளைகளை வாகனத்துல வச்சு கூட்டிட்டு போறோம். நாம உலகத்தினுடைய, குடும்பத்தினுடைய அல்லது விளையாட்டுத்தனமான பேச்சுக்களை நம்முடைய பிள்ளைகளிடத்துல பேசுறோமா, அல்லது மார்க்க ரீதியான ஈமானிய சம்பந்தப்பட்ட, மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், பேசுகிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் நம்முடைய குழந்தைகளுக்கு குர்ஆன், சுன்னா, ஃபிக்ஹ் ஆகியவற்றின் ஞானங்களை
குழந்தை பருவத்திலேயே சொல்லித்தர வேண்டும். முதலில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். சபை ஒழுங்குகள் குறித்தும், நடைபாதையின் ஒழுங்குகள் குறித்தும், சிறுநீர் கழிப்பதனுடைய ஒழுங்குகள் குறித்தான ஞானத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பெரியவர்கள் சொல்லக்கூடிய, சிறியவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த பிள்ளைங்க, இந்த காலத்து பிள்ளைங்க என்ன இப்படி வளர்ந்திருக்கிறாங்க, எங்களுக்கு மரியாதையே கொடுக்கறது இல்லை, எங்களை மதிக்கிறதே இல்லை என்று சொல்வதை நாம் அதிகமாக கேட்கிறோம். அப்படியானால் உறவுகளை சேர்ந்து வாழக்கூடிய, பெற்றவர்களை, பெரியவர்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக ஹனான், இரக்க சிந்தனையும் இளகிய மனமும் உடையவர்களாக நம்முடைய பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். இன்று சில குழந்தைகளை நாம் பார்க்கிறோம், அவர்கள் புழு பூச்சிகளை பிடித்து அவர்கள் நசுக்குவதும், எறும்புகளை பிடித்து ஆபரேஷன் செய்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். பறவைகளினுடைய காலில் கயிறை கட்டி விளையாடுகிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். கோழி குஞ்சை பலமாக பிடித்து விளையாடுகிற நிலையில் இருக்கிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் மறைமுகமாக அவருடைய மனதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய வன்முறை எண்ணங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறது என்பதாக அறிவியலாளர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்கிற போது, அந்த மாதிரியான சமயத்துல இரக்க சிந்தனையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஊட்ட வேண்டும். பள்ளிக்கூடத்தில் தன்னுடன் படிக்கும் சக மாணவியரிடத்தில் கடுமையாக நடந்து கொள்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம். வீட்டிலும் வெளியிலும் உள்ள பெரியோர்களிடத்தில் மரியாதை குறைவாக நடக்கக்கூடிய பிள்ளைகள். ஆரம்பத்திலேயே நாம் இதை தடுத்து விட வேண்டும். அப்படி தடுக்கவில்லை என்று சொன்னால், இந்த இரக்க சிந்தனை என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால், எந்த பிள்ளைகளின் மூலமாக கண்குளிர்ச்சியை கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி தந்தானோ, அந்த கண்குளிர்ச்சி நம்முடைய பிள்ளைகளின் மூலமாக கிடைக்காமல் போய்விடும். ஏன்? சிறு வயதிலிருந்தே அவன் அப்படி பழக்கப்பட்டு விட்டான். வன்முறை சிந்தனை அவனிடத்திலே வந்து விட்டது. இரக்க சிந்தனை இல்லாமல் அவன் வளர்ந்து விட்டான். அப்படி இரக்க சிந்தனை இல்லாமல் அவன் வாழ்ந்ததின் காரணத்தினால் பெற்றவர்கள், நீங்கள் தான் வளர்த்தீர்கள், டாக்டராக ஆக்கினீர்கள், இன்ஜினியராக ஆக்கினீர்கள், வெளிநாட்டுக்கு அனுப்பி அவனை நீங்கள் அழகு பார்த்தீர்கள், நிறைய நீங்கள் எப்படி விரும்பினீர்களோ அப்படியெல்லாம் அவன் கை நிறைய சம்பாதித்து 1 வீடு 2 வீடு என்று நிறைய பங்களாக்களை சேர்த்து விட்டான். எல்லாம் அவனிடத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆசைப்பட்டது நிறைவேறிவிட்டது. சிறந்த பணக்காரனாக உங்களுடைய பிள்ளை ஆகிவிட்டான். ஆனால் பெற்றவர்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சியானவனாக பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னாரே, அந்த நிலை உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிறதா? உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சியானவர்களாக இருக்கிறார்களா? உங்களை உடன் வைத்தவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்களா? உங்களை கவனிக்கிற பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் இருக்கிறார்களா? அல்லது தனிமைப்படுத்தி இருக்கிற பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா என்கிற ரீதியிலும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்றை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள், விபச்சாரத்தை தொழிலாக கொண்டிருந்த ஒரு பெண்மணி ஒரு நாயின் மீது இரக்கம் காட்டினால் அவள் சோனவாதி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தான் வளர்த்த ஒரு பூனையின் மீது ஒரு இபாதத் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, அவள் இரக்கம் காட்டவில்லை, உணவு கொடுக்கவில்லை, அவள் இரக்கம் காட்டாததின் காரணத்தினால் அவள் நரகவாதி என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இரக்க சிந்தனையை நம்முடைய பிள்ளைகளிடத்திலே ஊட்டி நாம் வளர்க்க வேண்டும் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியானவர்களாக ஆக்கி தருவாராக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்களை எங்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சியானவர்களாக ஆக்கி தருவாயாக. பயபக்தி உடைய மக்களுக்கு எங்களை முன்னோடியாக இமாமாக ஆக்குவாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.